திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று காலை 11 மணிக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக இணைந்த மக்கள் நீதி மய்யம் கட்சி இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 6 தொகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்த போது திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே ஒரு சுமூக உடன்பாடு அப்படிங்கிறது எட்டப்படல. திமுக தரப்புல மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 3 தொகுதிகள் வரதா ஒதுக்குறதுக்கு முன்வந்துதான் சொல்லப்படுது. இதனால அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறாம இருந்த நிலையில இன்றைக்கு திமுக மற்றும் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு அடுத்தடுத்து ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு வராங்க. அந்த வகையில திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே இன்னும் ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.